வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்தவித மூட நம்பிக்கையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2024 எத்தகைய பலாபலன்கள் கொடுக்க போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அக்டோபர் மாதம் முழுவதும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் நீடித்திருந்து அந்த குரு பார்வை பெற்ற கேது இந்த இடம் விஷயம், வீடு விஷயங்கள், தாயார் விஷயத்துல நல்ல மாற்றத்தை அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறார். தொழில் விஷயமா ராகு இருந்து நல்ல ஒரு முயற்சியும் அதுக்கு தகுந்த ஒரு பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல அஷ்டம சனி முடிந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். 2020, 21, 22 தான் பெரிய பாதிப்பு பெற்ற மிதுன ராசிக்காரங்கள். 23 கொஞ்சம் ஃபார்வர்டில் போயிருக்கிறீங்க தான் உண்மை. அந்த அடிப்படையில் மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்குது, அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, முதல் ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் 4ஆம் இடத்தில் மூல திருகோண பலம் பெற்று குருவின் பார்வையில் இருந்தது நல்ல ஒரு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 11 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஒரு அருமையான பொசிஷனில் இருக்கார். அக்டோபர் 11க்கு அப்புறம் துலாம்க்கு மாறி 5ஆம் இடத்துக்கு வருவது இன்னுமே சிறப்பு. அது சுக்கிரன் அவருக்கு பிடித்த வீடு. 5ஆம் வீடுங்கிற ஒரு அருமையான ஒரு லக்ஷ்மி ஸ்தானத்தில் வந்து இன்னுமே புத்தி கூர்மை வேலை செஞ்சு ஜாதகரை இன்னுமே ஸ்மார்ட்டாக வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த புதன்கிற ராசி அதிபதி ஜாதகருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். எந்தவித தப்பான பார்வையும் இல்லாமல் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் அக்டோபர் 17ஆம் தேதி சூரியனும் 5ஆம் இடத்துக்கு நீச்சமாக வந்தாலும் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறது ஒரு பலம் தான், தப்பில்லை. நீச்ச பங்கம் அடைகிறார். அதே சமயத்தில் செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து இவ்வளவு நாள் கடந்த செப்டம்பர் மாதம் முழுக்கும் சில மனக்கலக்கங்களும் நண்பர்கள் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் இருந்த ஒரு விஷயமும், ஏன்னா மிதுன ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய். அவர் அக்டோபர் 21 விலகி 2ஆம் இடத்துக்கு வர்றது ஜாதகர் கொஞ்சம் மென்டலி கிளியர் ஆயிட்டாரு. ஜாதகருக்கு வந்து முதல் இருந்த விஷயங்கள் இல்லை, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு விஷயமும் மனக்கலக்கங்களும் கருத்து வேறுபாடுகளும் மனஸ்தாபங்களும் நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 2ஆம் இடத்துல நீச்சமானாலும் தப்பு இல்லை. ராசியிலேருந்து விலகிறது அருமையான விஷயம். அதே சமயத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சகத்துக்கு மாறி, அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு மாறி சில விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு மாறும், ஒரு சுப விஷயங்கள் பண்ணுவோம். 12ஆம் இடத்து இங்கே சொல்லப்படுகிற ரிஷபத்துக்கு கனெக்ட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21க்கு மேலே வரக்கூடியது பண விஷயத்தில் ஒரு முதலீடு பண்ணுறது, பணம் குடுக்கல் வாங்கல், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12ஆம் இடம் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் முதல் ஆஃப்ல வந்து ஒரு காங்கிரீட்டான ஒர்க்கும் ஸ்மார்ட்டான ஒர்க்கும், மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, வேலையில் இருப்பவர்களும் சரி, நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பும், கடைசி செகண்ட் வீக் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேற விதமான ஒரு முதலீடுகள், ஒரு வேலை பலுக்கா விஷயமாக, வேலை காரணமாக ஒரு டிராவலிங், சுப முதலீடு, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லா கிரகமும் இருக்க வேண்டிய இடத்துல நல்லா இருக்கிறது. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் மேன்மை, அவங்க என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்களா, தொழில் பண்ணுறாங்களா, வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு போயிட்டு இருக்குது. இப்போது எல்லா அஷ்டம சனி பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு கடந்த 2 வருஷமாக போயிட்டு இருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக நல்லாவே டெவலப்மெண்ட் ஓரியன்டாக போகக்கூடிய அமைப்பு உண்டு. குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் எந்த விஷயத்தையும் பாதிப்பில்லை. குரு 12 இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா பாதகாதிபதியே 12ல் மறைவது நல்லது, தொழிலுக்கு நல்லது, சுப முதலீடுக்கு நல்லது, பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு நல்லது, ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது சுக்கிரன் வந்து அக்டோபர் 21க்கு அப்புறம் பெயர்ந்ததுக்கு அப்புறம் இன்னுமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சுப முதலீடுகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் போயிட்டு இருக்கு, என்ன நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து நல்ல தசாபுத்தியில் போகும்பொழுது இன்னும் அதிகமான ஒரு நல்ல நட்பலன்களும்,
சுமாரான தசாபுத்தியில் போகிறப்போ நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு கண்ணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.